நாம எங்க பிறக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவன் அவன்தான். நாம எப்படி பிறக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதும் அவன்தான். அவன் நினைக்கலாம் அப்பா அம்மாவால பிறந்தோம் அப்படியே வச்சுக்கலாம். ஆனா அப்பாவும் அம்மாவும் இது எப்படி பிறக்கணும்னு தீர்மானிக்க முடியாது. அவன் தான் மாடா பிறக்கணுமா, மனுஷனா பிறக்கணுமா, பொண்ணா பிறக்கணுமா, ஆணா பிறக்கணுமா, திருப்பூர்ல பிறக்கணுமா, அமெரிக்காவில் பிறக்கணுமா, அது அவன் தான். நம்ம இஷ்டப்படி பிறக்கிற இடம். பிறப்பும் இறப்பும் பிறர் தரவாரா? அவன் பார்த்து இங்க போனாத்தான் நமக்கு அட்ரஸை எழுதி அனுப்புறவன் அவன் தான். நீ திருப்பூர்ல இந்த தெருவில் இத்தனா நம்பர் வீட்டில் இந்த முதலியாருக்கு இவன் பொண்டாட்டிக்கும் போய் ஆண் குழந்தையா பிறந்து நாசமா போ, அவன் தான் எழுதி அனுப்புறான். நாம ஒன்னும் அட்ரஸை தேடிக்கல, அதுக்கப்புறம் நாம தேடிக்கிறதுலாம் இல்ல. ஜாதியை அவன் தான் அனுப்புறான். நீ பறக்கிற பறவையா அல்லது நடக்கிற மிருகமா, ஊறுகிற பாம்பா அல்லது நிக்கிற மரமா, நினைக்கிற மனுஷனா, அந்த ஜாதியை அவன் தான் கொடுக்குறான். பறவை ஜாதியா, மிருக ஜாதியா, மனித